வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புதிரை அவிழ்க்க போறோம். எலான் மஸ்க் பண்ற பிசினஸ் எல்லாமே வெளியில இருந்து பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணலாம். எலக்ட்ரிக் கார், சோஷியல் மீடியா, மூளைக்குள்ள வைக்கிற சிப், இப்படி ஆளுக்கு ஒரு திசையில போற மாதிரி ஒரு மாயை இருக்குல்ல. ஆனா இந்த சிதறி கிடக்கிற துண்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா அது எப்படி செவ்வாய் கிரகத்துக்கான ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானா மாறுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த அலசல்ல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். மோசமா பெயிண்ட் அடிச்ச ஈஸ்டர் முட்டைகள், ஒரு $500 வீடியோ கேம், அப்புறம் பிரம்மாண்டமான ஒரு செவ்வாய் கிரக காலனி. இது மூணுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? சின்ன வயசுல வீட்டுக்கு வீடு போய் ஈஸ்டர் முட்டைகளை வித்திருக்கார் மஸ்க். அந்த சாதாரண பையன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பிரபஞ்சத்தோட எல்லையை தொடணும்னு நினைக்கிற அவரோட அசுரத்தனமான லட்சியங்கள் வரைக்கும் ஒரு பெரிய நெடிய பயணம் இருக்கு. மனித குலத்தோட அடுத்த அத்தியாயத்தை எழுதணும்னு நினைக்கிற அவரோட அந்த ஆரம்பகால உந்துதல்கள் என்ன? அங்கிருந்து தான் நம்ம கதையை ஆரம்பிக்க போறோம். வெறும் $500. 12 வயசான எலான் மாஸ்க் தனக்குத்தானே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டு பிளாஸ்டார் அப்படின்னு ஒரு வீடியோ கேமை உருவாக்குனார். அதை ஒரு பத்திரிகைக்கு சரியா இந்த $500க்கு வித்தார். இதை சும்மா ஒரு சின்ன பையனோட விளையாட்டுத்தனம்னு நினைச்சிடாதீங்க. மனித குலத்தோட எல்லைகளை விரிக்க போற ஒரு மாபெரும் தொழில்நுட்ப பயணத்தோட முதல் விதை இதுதான். இன்னைக்கு அவர் உருவாக்கிட்டு இருக்கிற பிரம்மாண்ட உலகங்களுக்கு அன்னைக்கு அவர் உருவாக்கின இந்த சின்ன கேம் தான் அஸ்திவாரம். சின்ன வயசுல ஆரம்பிச்ச அந்த வீடியோ கேம் மோகம் அவருக்குள்ள இன்னமும் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு அவர் நடத்துற பெரிய பெரிய கம்பெனிகள்ல கேமிங் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. உதாரணத்துக்கு டெஸ்லா கார்ல இருக்கிற டெஸ்லா ஆர்கேட் எடுத்துக்கோங்க. அது ஒரு பிளே ஸ்டேஷனுக்கு நிகரான பவர் கொண்டது. அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்றதுக்கு உலகெங்கிலும் இருக்கிற வீடியோ கேமர்ஸ் தான் பயன்படுத்தினாங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தோட விண்கலத்தை இணைக்கிறதுக்கான ட்ரைனிங்கை கூட டிராகன் 2 வெப் சிமுலேட்டர் மூலமா தான் தர்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா வீடியோ கேம்ஸ் அப்படிங்கிறது மனித குலத்தோட அடுத்த கட்ட டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ற ஒரு நிஜ களமா அவருக்கு பயன்படுது. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கான்செப்டுக்கு வருவோம். நாம வாழ்ற இந்த உலகமே ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷனா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மஸ்கிற்கு ரொம்ப ஆழமாவே இருக்கு. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர கதை இல்ல. உண்மையிலேயே இந்த மனித யதார்த்தம் நிஜம்தானா? மனித குலத்தோட இருப்பு எவ்வளோ ஆபத்தானது? இதை ஆராயறதுக்காகவே ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட நிக் போஸ்ட்ரோம் மாதிரி ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர் தொடர்ந்து ஃபண்ட் பண்ணிட்டு வர்றாரு. இந்த தேடல் தான் பல கிரகங்கள்ல மனிதன் வாழணும் அப்படிங்கிற அவரோட பெரிய கனவுக்கு ஒரு முக்கிய உந்து சக்தியாவே இருக்கு. மனித குலத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிற இதே சிந்தனை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயத்திலையும் எதிரொலிக்குது. ஒரு பக்கம் ஓப்பன் ஏஐ மாதிரி நிறுவனங்கள் மூலமா ஏஐ அதோட உச்சத்துக்கே கொண்டு போற அதே நேரத்துல அதுகிட்ட இந்த மனிதர்களை காப்பாத்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரெகுலேட்டரி பாடி வேணும்னு அவர் தொடர்ந்து வார்னிங் கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்குற அதே கைகள் தான் இன்ஃபர்மேஷனோட உண்மையை கண்டுபிடிக்கவும் மனித குலத்தை பாதுகாக்கவும் முயற்சி பண்ணுது. பாக்குறதுக்கு முரண்பாடா தெரியலாம், ஆனா இது மனிதர்களை பாதுகாக்கிறதுக்கான அவரோட ஒரு சூப்பரான தற்காப்பு உத்தி. இப்போ அவரோட ஃபினான்ஸ் டிராவலை கொஞ்சம் பார்ப்போம். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒன்று. 90கள்ல நோவா ஸ்கோடியா பேங்க்ல இன்டர்னா வேலை பார்த்தப்போ அங்கிருந்த அந்த பழமையான சிஸ்டமை பார்த்து அவருக்கு ரொம்பவே சலிப்பு தட்டிடுச்சு. உடனே 1999ல் X.com அப்படின்னு ஒரு ஆன்லைன் பேங்கை ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அது பேபால மாறுச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அங்கிருந்து அவரை CEO பதவியிலிருந்தே தூக்கிட்டாங்க. அது நடந்து சரியா 17 வருஷம் கழிச்சு 2017ல் அந்த X.com டொமைனை சென்டிமெண்ட்டா திரும்ப வாங்கினார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவா புரியுது. பண பரிமாற்றத்தோட எதிர்காலத்தை அவர் இன்னும் கைவிடவே இல்லை. இது நம்ம கதையோட மிக முக்கியமான ட்விஸ்ட்க்கு வந்துட்டோம். பூமியில அவர் பண்ணிட்டு இருக்கிற இந்த பலதரப்பட்ட பிசினஸ் எல்லாமே வெறும் பணத்துக்காகவோ இல்ல டைம் பாஸுக்காகவோ பண்றது கிடையாது. அதே மாதிரி இது எதுவுமே ஒண்ணுக்குன்னு சம்பந்தம் இல்லாத தனித்தனி கம்பெனிகளும் இல்ல. நிஜம் என்ன தெரியுமா? இது ஒவ்வொன்றும் செவ்வாய் கிரகத்துல மனிதன் உயிர் வாழ தேவையான மிக முக்கியமான டெக்னாலஜி. ஆமாங்க, பூமியில நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அத்தனை விஷயங்களுமே வேறொரு கிரகத்துக்கான சீக்ரெட்டான அஸ்திவாரம். இந்த செவ்வாய் கிரக மாஸ்டர் பிளானை நாம எஜுகேஷன்ல இருந்தே ஆரம்பிப்போம். சாதாரண ஸ்கூல்கள்ல பசங்களோட மூளைக்குள்ள வெறும் தகவல்களை ரொம்ப மோசமா திணிக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணாரு மஸ்க். அதனால முற்றிலும் புதுசான ஒரு கல்வி முறையை அவரே உருவாக்கினார். அதுதான் ஆட் ஆஸ்ட்ரா. லத்தீன் மொழியில இதுக்கு நட்சத்திரங்களை நோக்கி அப்படின்னு அர்த்தம். தன்னோட குழந்தைங்களுக்கும் சரி, தன் கம்பெனில வேலை பார்க்குறவங்களோட குழந்தைங்களுக்கும் சரி, நிஜ உலக பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றதுன்னு பிராக்டிக்கலா சொல்லித்தர அவர் ஆரம்பிச்ச இடம் தான் இது. ஆட் ஆஸ்ட்ராவோட சிலபஸ் ரொம்பவே விசித்திரமா இருக்கும். நெருப்ப கக்குற ஃப்ளேம் த்ரோவர்கள், வெதர் பலூன்கள், சண்டை போடுற ரோபோக்களை உருவாக்குறது, அப்புறம் ஏஐ நெறிமுறைகள் பத்தின ஆழமான விவாதங்கள், இதெல்லாம் தான் அவங்க பாடத்திட்டம். இது போதாதுன்னு அங்க ஆஸ்ட்ரா அப்படின்னு அவங்களுக்கே சொந்தமான ஒரு கரன்சியும் புழக்கத்துல இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஏதோ சாதாரண ஸ்கூல் இல்ல. எதிர்காலத்துல செவ்வாய் கிரகத்துக்கு போக போற முன்னோடிகளுக்கான ஒரு நேரடி பயிற்சி முகாம்.
ஒரு புது கிரகத்தை உருவாக்கணும்னா முற்றிலும் புதுசான சிந்தனை கொண்ட ஒரு தலைமுறை வேணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே தெளிவா இருக்காரு. $100 மில்லியன், பிரம்மாண்டமான ஒரு நம்பர்ல. பூமியோட வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பனை பிடிக்கிற சிறந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறவங்களுக்காக மஸ்க் அறிவிச்ச மிகப்பெரிய பரிசு தொகை இது. இதை வெறும் சுற்றுச்சூழல் மேல இருக்கிற ஆர்வத்தினால பண்ணாருன்னு நினைச்சிடாதீங்க. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது மனித குலத்துக்கே ஒரு பெரிய சவால். ஆனா இதுக்கு பின்னால ரொம்ப பெரிய ஒரு அறிவியல் சூட்சுமம் ஒளிஞ்சிருக்கு. வெறும் கார்பன் நியூட்ராலிட்டி மட்டும் பத்தாது, நாம கார்பன் நெகட்டிவிட்டியை அடையணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் நோக்கமே. அதுக்காக நேரா காத்துலேருந்தே கார்பனை பிரிக்கிறது, மினரலைசேஷன் பண்றது மாதிரி பல ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு அவர் ரொம்ப தீவிரமா ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கார். வெறும் மரங்களையும் செடிகளையும் மட்டும் நம்பி இருக்காம மிஷன்கள் மூலமா வளிமண்டலத்தையே சுத்தப்படுத்துற ரிசர்ச்சிங்க ரொம்பவே ஸ்பீடா நடந்துட்டு இருக்கு. இது ஏன் நமக்கு இவ்ளோ முக்கியம்? இங்கதான் விஷயமே இருக்கு. செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலம் முழுக்க கார்பன் டை ஆக்சைடு தான் நிறைஞ்சிருக்கு. பூமியில அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்கிற இதே கார்பன் கேப்சர் டெக்னாலஜி தான் நாளைக்கு செவ்வாய் கிரகத்துல அந்த கார்பனை பிடிச்சு ஆக்சிஜனாகவும் தண்ணியாகவும் ராக்கெட் ஃபியூலாகவும் மாத்த பயன்பட போகுது. நினைச்சு பாருங்க, பூமியோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு டெக்னாலஜி அப்படியே செவ்வாய் கிரகத்துல உயிரை காப்பாத்துற ஒரு விஷயமா மாறப்போகுது. நமது மரபணுக்களை நாம மறுநிரலாக்கம் செய்யணும், மனிதர்களோட வயசாவதை தடுக்கிறது பத்தியும் மரபியலை எப்படி இம்ப்ரூவ் பண்றது பத்தியும் மஸ்க் சொன்ன வார்த்தைகள் தான் இது. எத்திக்ஸ் பத்தின விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பயாலஜிக்கலாவும் அவர் ரொம்ப சீரியஸா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம உடம்ப அப்கிரேட் பண்ணாம விண்வெளி பயணங்களை பண்ணவே முடியாது அப்படிங்கிற பிராக்டிக்கலான உண்மையை அவர் ரொம்ப வெளிப்படையாவே சொல்றார். விண்வெளியோட ஆழத்துக்கு பயணம் செய்யும் போது அங்கிருக்கிற கொடூரமான கதிர்வீச்சுகள் மனிதர்களை ரொம்ப மோசமா பாதிக்கும். அதனால தான் கிறிஸ்பர் மாதிரியான அதிநவீன ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜிகளை பயன்படுத்தி விண்வெளி வீரர்களோட டிஎன்ஏவிலேயே கதிர்வீச்சை தாங்குற சக்தியை உருவாக்குறது செவ்வாய் கிரக பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. மனித உடம்ப அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு தயார்படுத்துற மிகப்பெரிய சயின்ஸ் மேஜிக் இது. சரி, ஒரு வழியா செவ்வாய் கிரகத்துல மனிதர்கள் குடியேறிட்டாங்கன்னே வச்சுப்போம். அங்க பிசினஸ், வர்த்தகம் இதெல்லாம் எப்படி நடக்கும்? அங்க போய் சென்ட்ரல் பேங்கையோ இல்ல நோட் அடிக்கிற மெஷினையோ செட் பண்ண முடியாது இல்லையா? இங்கதான் அவரோட ஆரம்பகால ஆன்லைன் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் $1.5 பில்லியன் கொடுத்து அவர் வாங்கின பிட்காயினும் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. செவ்வாய் கிரகத்தோட பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த ஒரு மைய கட்டுப்பாடும் இல்லாத முற்றிலும் பரவலாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சில மட்டும்தான் இயங்கும். அதுதான் லாஜிக்கும் கூட. இப்போ இந்த முழு படத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. இதுதான் இந்த மாஸ்டர் பிளான். ஆட் ஆஸ்ட்ரா மூலியமா புதிய முன்னோடிகளை உருவாக்குறது, கார்பன் டெக்னாலஜி மூலியமா அங்க ஆக்சிஜனை உற்பத்தி பண்றது, மரபியல் மூலியமா கதிர்வீச்சிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கிறது, கடைசியா கிரிப்டோ மூலியமா அங்க ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குறது. பூமியில அவர் சேர்க்கிற ஒவ்வொரு சொத்தும், அவர் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு பிசினஸும் இந்த செவ்வாய் கிரக மாஸ்டர் பிளானுக்காக ரொம்பவே கச்சிதமா ரகசியமா திட்டமிடப்பட்டிருக்கு. சோ ஃபைனலா நீங்களே சொல்லுங்க, நாம இங்க பாத்துட்டு இருக்கிறது வெறும் லாபத்துக்காக பிசினஸ் பண்ற ஒரு சாதா சிஇஓவா, இல்ல மனித குலத்தோட அடுத்த கட்ட உலகத்தையே டிசைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரபஞ்ச கட்டிட கலைஞரா? இந்த ஆழமான கேள்வியை உங்ககிட்டயே விட்டுடுறேன். இந்த ஒரு சூப்பரான அலசல்ல என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.